நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் கொடுக்கும் பிரதிபலன் என்பதே. எரேமியா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த கிரியைகளின் நிமித்தமாக மிகுந்த கஷ்டங்களுக்குள் உள்ளாவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், பாபிலோன் ராஜாவினால் உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடுவதில்லை என்று சொன்னார்கள். தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னபடியே 70 ஆண்டுகள் பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கர்த்தர் அவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வார் என்று எரேமியா சொன்னான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்த ஜனங்கள், அதிகாரிகள் ராஜாவை பலவந்தப்படுத்தி தீர்க்கதரிசியான எரேமியாவை ஒரு பாழும் கிணற்றில் போட்டார்கள். பிறகு பாபிலோன் ராஜா எருசலேமை கைப்பற்றின பிறகு எரேமியாவை விடுவித்தார்கள். பாபிலோனின் காவல் சேனாதிபதி எரேமியாவினிடத்தில், நீ பாபிலோனுக்கு வந்தால் உன்னை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்வோம். இல்லை, இங்கேயே எருசலேமிலே இருக்க வேண்டுமானால் உனக்கு பிடித்த இடத்தில் சுதந்திரமாக இருக்கலாம் என்றான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது ஆசீர்வதிப்பார். சுற்றிலும் இருப்பவர்கள் சிறையிருப்புக்கு போனாலும் எரேமியாவுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்து அவன் விரும்பின இடத்தில் வசிக்கும்படியாக கர்த்தரே செய்தார். நாமும் கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும்போது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கிருபையாக கொடுப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபையும் பெலனும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.